Hello students, welcome to Hiva Max. 11th Standard Business Max Chapter 2 Miscellaneous Problem. 5th question. Evaluate the following. First question, 3 factorial into 0 factorial plus 0 factorial by 2 factorial. Solution 3 factorial 3 into 2 into 1 into 0 factorial 1 da plus 0 factorial 1 divided by 2 factorial 2 into 1. 2 3s are 6, 6 1s are 6 plus 1 by 2 1s are 2. Answer 7 by 2. அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான சம் தான் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் 3 factorial plus 1 factorial by 2 square factorial. 2 square factorial first நம்ம simplify பண்ணிடலாம். எப்படி எழுதலாம்? 3 factorial plus 1 factorial by 4 factorial. Solution இப்போ 3 factorial எப்படி எழுதலாம்? 3 into 2 into 1 plus 1 factorial 1 divided by 4 factorial 4 into 3 into 2 into 1. So first நம்ம என்ன பண்ணுவோம்? கடகடன்னு இது கேன்சல் பண்ணிடுவோம் இல்லையா? பாசிபிள் இல்லை, ஏன்னா பிளஸ் இருக்கு. அப்ப 3 2s are 6 plus 1 by 4 3s are 12, 12 2s are 24. So answer 7 by 24. ரைட்டா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? தேர்ட் ஒன் 3 factorial whole factorial இன்னொரு factorial கொடுத்திருக்காங்க divided by 5 factorial. இப்ப 2 factorial கொடுத்திருக்காங்க. So first inside factorial solve பண்ணிட்டு அப்புறம் தான் வெளியில இருக்கிறத solve பண்ண முடியும். சொல்யூஷன்ல 3 factorial 3 into 2 into 1 வெளியே ஒரு factorial இருக்கு into 2 into 1 by 5 factorial. நடுவுல பிளஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. 3 2s are 6, 6 factorial into 2 into 1 by 5 factorial. இப்போ இதை simplify பண்ணோம்னா 6 into 5 factorial எழுதிக்கலாமா? 6 into 5 into 4 into 3 into 1 5 factorial எழுதிக்கிறேன். into 2 by 5 factorial. இது ரெண்டு இப்போ என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 6 2s are 12 எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஈஸியா சால்வ் பண்ணிட்டோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் புக்லேயே பார்க்கலாம். How many code symbol can be formed using 5 out of 6 letters? அப்ப டோட்டலா 6 letters இருக்கு. இதுல இருந்து 5 letters நான் யூஸ் பண்ணும். First cannot be repeated. So repetition வரக்கூடாது. அடுத்தது can be repeated. அப்புறம் cannot be repeated but must begin with E. First letter E மட்டும் தான் இருக்கணுமா? அடுத்து cannot be repeated but end with CAB. So first E வந்து C ஓட question, CAB வந்து D ஓட question. இதைதான் நம்ம சால்வ் பண்ண போறோம். given வந்து A, B, C, D, E, F கொடுத்திருக்காங்க. 5 letters வச்சு நான் கோட் கண்டுபிடிக்கணும். ஆன்சர் பாருங்க. சொல்யூஷன்ல 6th question இல்லையா? ஸோ எனக்கு வந்து 5 letters இருக்கிற கோடு வேணும். 1 2 3 4 5 5 பாக்ஸ் இருக்கு. சரிங்களா? இதுக்கு அவங்க given எத்தனை letters கொடுத்திருக்காங்கன்னா A, B, C, D, E, F வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா cannot be repeated. இது ரிப்பீட் ஆகாம நான் இங்க பிளேஸ் பண்ணும். இப்ப ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 1 2 3 4 5 6. ஸோ 6 லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல நான் எடுத்துக்கலாம். அடுத்தது இங்க ஒரு லெட்டர் எழுதிட்டேன்னா அடுத்த லெட்டர் எழுதக்கூடாது. அப்போ 5 into 5. இங்கேயும் ஒரு லெட்டர் எழுதிட்டேன். ஸோ 4 into 4. இங்கேயும் ஒரு லெட்டர் எழுதிட்டேன். ஸோ 3 into 3. இங்கேயும் ஒரு லெட்டர் எழுதிட்டேன். 2. ஸோ into 2. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்றோம்னு வைங்க. 6 into 5 into 4 into 3 into 2 எல்லாமே மல்டிபிள் பண்ணா 720 இருக்கும். ஸோ டோட்டலா 720 ways எழுதணும். cannot be repeated. repetition ஆகாது. ஆனா அடுத்த டாபிக் ரிப்பீட் ஆகலாம். can be repeated. அதே 5 பாக்ஸ் தான் இல்லையா? 1 2 3 4 5. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? 6 லெட்டர்ஸ் இங்க எழுத முடியும். 6 ரிப்பீட்டேஷன் ஆகும்னா இதுல எடுத்திருக்க லெட்டரையும் நான் இங்க எடுத்துக்கலாம். ஸோ மறுபடியும் இங்கேயும் 6 ways தான். into 6. மறுபடியும் இங்க 6 தான் வரும். மறுபடியும் 6 மறுபடியும் 6 தான் வரும். ஏன்னா ரிப்பீட்டேஷன் அலவுட். ஆல்ரெடி எழுதின லெட்டரை நான் திருப்பி எழுத முடியும். டோட்டல் லெட்டர்ஸ் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு பாசிபிள் வேஸ் தான் வரும்.
ஸோ 6 into 6 into 6 36 எல்லாம் நம்ம மல்டிபிள் பண்ணால் 7 ways கிடைக்கும். ரைட்டா? ரிப்பிட்டேஷன்னா ஒரு நம்பர் குறைச்சிக்கிட்டே வரும். ரிப்பிட்டேஷன் இல்லைன்னா நம்ம அப்படியே எழுதலாம். இப்போ அடுத்து 3வது விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க? தேர்ட் இது cannot be repeated but starts with e வச்சுட்டு ஸ்டார்ட் ஆகணும். e at first. ரைட்டா? இப்போ இங்க வந்துருச்சு. அப்ப இங்க ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் தான். ஏன்னா அங்க இதுதான் வரும்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ 1 ஃபர்ஸ்ட் இதுல ஒரு பாசிபிலிட்டிஸ் தான். அடுத்த டோட்டல் 6ல ஒரு பாசிபிலிட்டி இங்க போயிடுச்சு. அப்ப இங்க 5 தான் வரும். ரைட்டா? அப்புறம் 5 - 1 4 தான் பாசிபிள் இருக்கு. அப்புறம் 3 இருக்கு. அப்புறமா 2 இருக்கு. 20 60 120 ways இருக்கும். புரியுதா? அடுத்தது டி. டிலையும் cannot be repeated but end with CAB வச்சுதான் end ஆகணும். அப்ப இருக்கிறதே நமக்கு 5 பாசிபிலிட்டிஸ் தான். 1 2 3 4 5 பாசிபிலிட்டிஸ்ல லாஸ்ட் 3 அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? லாஸ்ட் 3 கொடுத்தனால ஃபர்ஸ்ட் 2 எப்படி வரும்? டோட்டலா 6 6ல 3 லெட்டர்ஸ் போனா 3 பாசிபிள் வேஸ் தான் இங்க இருக்கும். 3 into இங்க 3ல 1 எழுதிட்டோம்னா அடுத்தது 2 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். 2 அண்ட் இங்க ஒரு பாசிபிலிட்டி தான். சி மட்டும் தான் வரும், வேற எதுவுமே வர முடியாது. ஏக்கும் ஒரு பாசிபிலிட்டி தான் 4th இடத்துலயும் அண்ட் 5th இடத்துலயும் ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். ஸோ 3 2s are 6. ஸோ 6 ways. புரியுதுங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் கோடு சிம்பிள்ஸ் எவ்வளவு கிடைக்கும்? 6 ways கிடைக்கும். அதுக்கு முன்னாடி 120, அதுக்கு முன்னாடி 776, அதுக்கு முன்னாடி 720 ways. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். From 20 raffle tickets in a hat, 4 tickets are to be selected in order. So 4 tickets na எடுக்கணும். Total வந்து 20. The holder of the first ticket wins a car, second motorcycle, third bicycle and fourth one is skateboard. In how many different ways can these prizes be awarded? So எத்தனை different waysல இந்த prizes வந்து கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. So டோட்டலா நமக்கு 20 இருக்கு. ஆனா 20 4 பிரைஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைஸுக்கு 20 ways இருக்கும். அடுத்து செகண்ட் பிரைஸுக்கு ஒரு பிரைஸ் 20ல இருந்து எடுத்துடுவோம். ஸோ 19, அப்புறம் 18, அப்புறம் 17, அவ்வளவுதான். 20 19 18 17 4 பிரைஸ் வந்துச்சு. எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண போறோம். 7th கொஸ்டின் பாருங்க. டோட்டல் ராஃபல் டிக்கெட்ஸ் எவ்வளவு இருக்கும்னா 20. சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல எவ்வளோ பேர் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா 20 டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு. இதே இது செகண்ட் பிரைஸ் வாங்குறதுக்கு இங்க ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க. ஸோ 19 ways. அடுத்து தேர்ட் பிளேஸ் வர்றவங்களது 18 தான் இருக்கும். ஏன்னா இங்க ஆல்ரெடி 2 பேர் வந்துட்டாங்க. அப்புறம் ஃபோர்த் பிளேஸுக்கு வந்து 17 ways தான் இருக்கும். By fundamental principle of multiplication, total number of ways the prize can be awarded என்ன பண்ணும்? sum பண்ணும். multiply பண்ணக்கூடாது, add பண்ணும். which is equal to 20 plus 19 plus 18 plus 17. that is equal to 74 ways. understand ஆகுதா? புரியுதா? சம் அடுத்த question பார்க்கலாம். next 8th question. In how many different ways 2 mathematics, 2 economics and 2 history books can be selected from 9 mathematics? அப்ப 9C2 ன்னு எடுத்துக்கலாமா? 8 economics 8C2, 7 history books 7C2. இதெல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு மல்டிபிள் பண்ணிட்டு வர்ற வேல்யூஸ் ஆட் பண்ணா நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். கரெக்டா? எழுதலாமா? நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். இப்போ மேக்ஸ் முதல்ல பார்க்கலாம். டோட்டலா 9 புக்ஸ் இருந்து அதுல நான் 2 புக்கு செலக்ட் பண்ணும். கரெக்டா? அடுத்தது எக்கனாமிக்ஸ்ல டோட்டலா எனக்கு 8 புக்ஸ் இருக்கு. அதுல இருந்து 2 செலக்ட் பண்ணும். அடுத்து ஹிஸ்டரியில டோட்டலா 7 புக்ஸ் இருக்கு. அதுல இருந்தும் நான் 2 புக்கு தான் எடுக்கணும். சரியா? இப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் கண்டுபிடிக்கலாம். 9C2 plus 8C2 plus 7C2.
இப்போ 9C2 எப்படி எழுதலாம் 9 into 8 ரெண்டு டேர்ம் எடுத்தா போதும் 2 into 1 plus 8 into 7 2 into 1 plus 7 into 6 2 into 1 2 1 time 4 time 2 1 time 4 time 2 1 time 3 time 9 4s are எவ்வளோ 36 7 4s are 28 7 3s are 21 9 15 balance 185 ways இருக்கு நமக்கு அடுத்த question பார்க்கலாம் next 9th question let there be 3 red 2 yellow and 2 green signal flags how many different signals are possible if we wish to make signals by arranging all of them vertically on a star so நமக்கு என்னென்ன கலர்ஸ் இருக்கு ரெட் yellow green 3 ரெட் 2 yellow and 2 green இருக்கு இப்போ டோட்டல் பார்த்தோம்னா 7 ஸோ டோட்டல் 7 ஃபேக்டோரியல்ல ரெட் எவ்வளோ ரிப்பீட் ஆகுது எல்லோ எவ்வளோ ரிப்பீட் ஆகுது கிரீன் எவ்வளோ ரிப்பீட் ஆகுதுன்னு எழுத போகிறோம் இவ்வளோதான் ரொம்ப ஈஸியான சம் நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் நமக்கு டோட்டல் ஃபிளாக் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா கலர்ஸ் 3 ரெட் 2 yellow and 2 green color ரைட்டா இப்போ டோட்டல் பார்க்கணுமா 3 plus 2 plus 2 which is equal to 7 factorial இது மேல நியூமரேட்டர்ல எழுதுவோம் ரெட் yellow green எழுதிட்டோம் ஸோ இப்போ எப்படி எழுதலாம் டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும் 7 factorial by ரெட் 3 இருக்கு ஸோ 3 factorial yellow 2 factorial greenும் 2 factorial இப்போ 7 எப்படி எழுதலாம் 7 into 6 into 5 into 4 into 3 factorial divided by ஏன் 3 ஓட ஸ்டாப் பண்ற டினாமினேட்டர்ல 3 இருக்கு ஸோ 3 factorial into 2 factorial னா 2 again 2 factorial 2 இது cancel 2 2s are 4 cancel 7 6 are 42 42 into 5 210 so 210 number of signals நம்மளால create பண்ண முடியும் understand ஆச்சா அடுத்த question பார்க்கலாம் next question 10th one find the coefficient of x power 11 in the expansion of x plus 2 by x square power 17 so இதோட expansionல இருந்து x power 11 என்னன்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் given எழுதிடலாம் x plus 2 by x square whole powerல 17 இப்போ இதுல இருந்து என்னெல்லாம் எடுக்கலாம் x ஓட வேல்யூ x a வேல்யூ 2 by x square n ஓட வேல்யூ 17 இப்போ ஜெனரல் டேர்ம் எப்படி எழுதுவோம் tr plus 1 is equal to ncr x power n minus r a பவர்லையும் r ரைட்டா இப்போ கொடுத்துருக்கதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க 17 cr r என்னன்னு தெரியாது x பவர்ல n 17 minus r a ஓட வேல்யூ 2 by x square பவர்ல r இருக்கு next லைன்ல 17 cr x பவர்ல 17 minus r இந்த டேர்ம் எப்படி மாறும் 2 பவர்லயும் r x பவர்ல 2 times of r இப்போ அடுத்த லைன்ல என்ன பண்ணுவேன் இந்த x பவர் 2r minus 2r நீங்க ஜாயின் பண்ணிப்பேன் ஸோ 17 cr x பவர் 17 minus r x பவர் 2r நியூமரேட்டர் வரும்போது minus 2r மாறிடும் பேலன்ஸ் எனக்கு 2r மட்டும்தான் மிச்சம் இருக்கும் ரைட்டா அடுத்தது 17 cr x பவர்ல 17 minus r minus 2r minus 3r 2 பவர்ல r இப்போ x பவர்ல எனக்கு 11 வரணும் அப்பதான் அதோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு எடுக்க முடியும் எப்படி கம்பேர் பண்றேன்னா to get the coefficient of x power 11 17 minus 3r is equal to 11 எடுத்துப்பேன் x பவர்ல 11 வரணும் ஸோ நெக்ஸ்ட் லைன்ல மைனஸ் 3 அன்சைட் போடும் பிளஸ் 11 இன்சைட் வந்துடும் நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும் 17 minus 11 is equal to 3r 17ல 11 போனா 6 is equal to 3r 6 by 3 is equal to r 6 1 time 2 time அப்ப r ஓட வேல்யூ 2 அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஈஸியா இருந்துச்சா r ஓட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இன்னும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணல அப்ப t r plus 1 2 plus 1 n வந்து 17 cr வந்து 2
அப்புறம் என்ன இருந்தது? எக்ஸ் பவர் 11 வந்துடும். 2 பவர்ல ஆர், ஸோ 2 பவர்ல 2. இது மட்டும் தானே சேஞ்சஸ், வேற எதுவுமே சேஞ்சஸ் இருக்காது, ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட் லைன்ல 17C2. 17 into 16, 2 into 1. 2 square 4, x power 11. 2 ones are 2 twos are. So 17 into 16 into 2 பண்ணோம்னா 544 x power 11 கிடைக்கும். So coefficient of x power 11 கிடைச்சிருச்சு 544. So coefficient of x power 11 is 544. Understand HSM? So நிறைய questions solve பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல தேர்ட் லெசனோட எக்ஸாம்பிள் சம்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.